விஷயம் அங்கே போய் மோதாவிட்டால் முடிவிற்கு வந்து முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது ஞானாம்பாளுக்கு. ஊரில் பெரும் புள்ளி, முக்கிய மனிதர், பஞ்சாயத்து, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஆள் தலையிட்டால் யார்தான் மிரளாமல் இருப்பார்கள், கட்டுப்படாமல் போவார்கள்? எல்லாம் இவர்களுக்கு பின்னால் சரியான ஆள் கிடையாது. புருஷனும் நோஞ்சான். சொத்தை வைந்தாங்கொள்ளி என்கின்ற நினைப்பில் ஆக்கிரமிப்பு செய்து சொத்தை அபகரித்து கொள்ளலாம் நினைப்பு. இல்லையென்றால் கேட்பாரற்று கிடக்கும் 4 ஏக்கர் நஞ்சை நிலத்தை எவனாவது வேலி போடுவானா? எதிரி போட்டுவிட்டான். மண்ணை பொன்னாக்கும் வீட்டு மனை விற்பனையாளன் வீரபாகு தெரிந்து செய்தானோ இல்லை தெரியாமல் செய்தானோ, போய் காலூன்றி கம்பு நட்டு வேலி அடைத்து விட்டான். யோக்கியவனாக இருந்தால் பத்திர ஆதாரத்துடன் சென்று, இது என் இடம், ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறீர்கள், அகற்றுங்கள் என்று மரியாதையாக சொன்னதை கேட்டு அகற்றி இருக்க வேண்டும். மாறாக அடாவடி ரவுடி, அப்படியா, போலீஸில் போய் சொல்கிறான். அங்கே சென்றால் அவன் ஆளும் கட்சிமா, அவன் மேலே கையை வச்சா எங்கள் தலை உருளும், பிரச்சனை வரும். அதுக்கு பேசாமல் நீங்கள் வக்கீல் வச்சு வழக்காடி ஜெயிச்சு வாங்கிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. இல்லை இன்ஸ்பெக்டர் வழுக்கல். ஆளும் கட்சி ஆட்கள் என்றால் எது வேண்டுமானாலும் செய்யலாமா? அப்படியே அடுத்தவன் வீட்டில் போய் குடியிருந்து அராஜகம் செய்யலாமா? ஞானாம்பாள் வாயில் வந்ததை மறைக்காமல் அவரிடம் கேட்டே விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ கேட்கறது நியாயம், காக்கி சட்டை போட்ட எனக்கும் அது தெரியுது. ஆனால் இன்னைக்கு அரசியலும் அராஜகமும் இப்படி தான் எதையும் சாதிக்குது சொன்னார். தங்களுக்கு பின்பு ஊர் உறவு ஜனக்கட்டு செல்வாக்கு இருந்ததால் இப்படி அராஜகம் செய்வார்களா? நெருங்கவே பயப்படுவார்கள் என்று யோசித்தார். ஒத்த மனுஷி சொத்த புருஷனை வைத்து கொண்டு இந்த அளவிற்கு சென்று வந்ததே அதிகம். இதையும் தாண்டி போனால் உயிருக்கு ஆபத்து. நினைக்கும் போதே ஞானாம்பாளுக்கு நெஞ்சு நடுங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அடாவடிக்காரனுக்கு இவர்கள் இந்த ஊர் முத்துரங்கம் சொந்த சம்பந்தி என்று தெரிந்தாலே அவன் தலைதறிக்க போடுவான். அவருக்கு ஊரில் மட்டுமல்லாமல் மாவட்டத்திலேயே அத்தனை செல்வாக்கு. ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுக்கு செல்லப்பிள்ளை. சும்மா இல்லை, கோடிகளின் சொந்தக்காரர். எல்லாவற்றையும் மீறி யாரும் அசைக்க முடியாத ஆள். அந்த மனிதர் பெயரை சொல்ல தங்களுக்கு அருகதை இருக்கிறதா? சொன்னால் வருவாரா, உதவுவாரா என்பதுதான் இங்கே சிக்கல். காரணம் காதல். தங்களுக்கு குழந்தை இல்லை என்கின்ற குறையை போக்க உடன் பிறந்த தங்கை பெண் ஒருத்தியை தத்து எடுத்து வாரிசாக வளர்க்க அவள் ஜாதி விட்டு முத்துரங்கம் பையனை காதலித்து தொலைத்ததுதான் மகா பெரிய குற்றம், பாவம். இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காதது இல்லை. சர்வசாதாரணம் என்று மன்னித்து மறந்து பெருந்தன்மையாக வந்து கேட்ட முத்துரங்கத்திடம் சம்மதம் சொல்லி ஜாம் ஜாம் என்று மனம் ஒடித்திருக்கலாம். மாறாக ஞானாம்பாள் தன் அண்ணன் பையனை மனதில் வைத்து சாதியை காரணம் காட்டி முடியாது என்று மறுக்க, பெண் மேஜர் தன் விருப்பப்படி அவர்கள் வீட்டில் அடைக்கலமாகி திருமணம் முடிந்து விட்டார். பாவி என்று சபித்து ஒதுக்கி ஒதுக்கி வீராப்பாக இருந்தவளுக்கு இன்னும் அப்படி இருக்க முடியாமல் அந்த குறும்பு இன்றைக்கு எந்த முகத்தை வைத்து கொண்டு அந்த வீட்டு படியேற என்று தோன்றியது. அப்படியே ஏறினாலும் முத்துரங்கம் முடித்து வைப்பார் என்று என்ன நிச்சயம்? அவர் நல்லவர், வல்லவர், ஊருக்கு பெரிய மனுஷன், பஞ்சாயத்து எல்லாம் சரி. ஊரார் குறையை அவர் வழி இல்லாமல் முடித்து வைக்க முன்வந்தாலும் வளர்த்த பெண். அவர்கள் காதல் தெரிந்ததும் அவளை இவள் வருத்தெடுப்பில் சும்மா இருங்க தடுப்பால் வீட்டிற்கு வந்த மருமகள் தடுக்கும் போது அவளை மீறி இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. தாயாயிருந்து மகளாய் வளர்த்த பெண்ணை காதல் செய்த குற்றத்திற்காக இவள் அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்க கூடாது. ஏண்டி, நம்ம சாதியில் 1000 ஆம்பளைங்கள் இருக்க அடுத்த சாதி ஆண்கள் தான் உனக்கு இனிச்சதோ? அது என்ன, நாம் செய்வோம் அவன் அசைவோம், அப்படிப்பட்டவனை பிடிச்சிருக்க? அசைவம் சாப்பிட்றவன் எல்லாம் முரடனாக இருப்பான், அது பிடிச்சதோ? எல்லாம் செத்தாலும் மறக்க முடியாத நெத்தியடி கேள்விகள். அப்படியெல்லாம் கேட்கத்தான் அவள் வீட்டை விட்டே வெளியேறினாள். காவல் நிலையத்தில் அடைக்கலமாகி, எனக்கு இவர் மேலே காதல், தாய்க்கு பிடிக்கல, நாங்கள் திருமணம் முடிக்கிறோம், பாதுகாப்பு கொடுங்க என்று புகார் கொடுத்து தாலி கட்டி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது அவள் வீட்டு படியேறி உதவிகள் கேட்பதென்பது நினைக்கவே ஞானாம்பாளுக்கு நெஞ்சு கூசியது. நாண்டு கொண்டு சாகலாம் தோன்றியது. சாவது சுலபம். கோடி பெருமானம் உள்ள சொத்து. உயிராயிருக்கும் போதே ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் செத்துப்போய் ஆளில்லாமல் ஆனால் பட்டா மாற்றி தங்கள் சொத்தாகவே ஆக்கி விடுவார்கள். அப்படி செய்வதை விட அதை அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வைத்து புண்ணியம் கட்டி கொள்ளலாம் என்று நினைத்தாள். என்ன யோஜனை? ஞானாம்பாள் கணவன் குரல் கேட்டு கலைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒன்றுமில்ல,
நானும் நிறைய யோசிச்சுட்டேன். நாம் முத்துரங்கத்தை பார்க்கறத தவிர வேற வழி இல்லை என்று சொன்னான். எனக்கும் அதான் யோஜனை. ஆனால் படியேற கஷ்டமாக இருக்கு. எல்லாம் அவர் மனசில் இருக்கும். ஆமாம், பொண்ணும் பிள்ளையும் காதலிக்கிறாங்க. நீங்கள் பெரிய மனசு பண்ணி சம்மதிக்கணும். இன்னைக்கு ஜாதி மதமெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு வீடு தேடி வந்து மரியாதையாக கேட்டவரிடம் உங்களுக்கு வேணும்னா மான மரியாதை இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு இருக்கு. என் பெண்ணை கண்ணி கழியாமல் வச்சு கிணத்துல பிடிச்சி தள்ளினாலும் தள்ளுவேன் தவிர இப்படி சாதி விட்டு சாதி போக சம்மதிக்க மாட்டேன். நீங்கள் பெரிய மனுஷனாக இருக்கலாம், அதுக்காகவெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பணிய முடியாதுன்னு நீ சொன்னதெல்லாம் யாரால தான் மறக்க முடியும்? விசனப்பட்டார். ஞானாம்பாளுக்கும் பெண்ணை கேள்வி கேட்பதையெல்லாம் கணவனிடம் வெளிப்படையாக சொல்லி விசனப்பட முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு மட்டும் இவர்கள் சம்மதத்தோடு பெண் திருமணம் முடிந்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தொட்டு பார்க்க என்ன, இவர்கள் நிழலை மிதிக்கவே அஞ்சுவார்கள். ஐயோ, அந்த வீட்டு சம்பந்தியா என்று பெயரை கேட்டாலே ஓடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஜாதியை பிரதானப்படுத்தி மகளை வெறுத்து ஒதுக்கி வீராப்பாக வாழ்வதன் பலாபலனுக்காவது ஊரில் இருக்கும் இவர்கள் ஜாதி சனங்கள் ஜாதிக்காரனுக்கு சங்கடம் என்று ஓடி வந்து உதவுகிறார்களா என்றால் இல்லை. அப்படி இருக்க என்ன சாதி சனம் நினைத்து பார்க்கவே ஞானாம்பாளுக்கு வெறுப்பாக இருந்தது. பெண்ணை அப்ப படுத்தாமல் விட்டிருந்தாலாவது மகளும் மருமகனும் முத்துரங்கத்தை தூண்டிவிட்டு முடிக்க செய்வார்கள். போராத காலம் அதிலும் கோட்டை. இப்படி எல்லாம் புரட்டி புரட்டி யோசித்த ஞானாம்பாளும் தவிர்க்க முடியாமல் சரி வாங்க, வயசான காலத்துல இப்படியெல்லாம் கூனி குறுகி நடக்கணும்னு நம்ம தலையில எழுத்து சொல்லி எழுந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நடந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மூன்றாவது தெருவில் உள்ள முத்துரங்கம் வீட்டு வாசலில் யாரும் இல்லாததால் எப்படி அழைக்க என்று தடுமாறி தயங்கி காம்பவுண்டு கேட்டு அருகே நின்றார்கள். அடுப்படியிலிருந்து காஃபியுடன் கூடத்திற்கு வந்த சிவகாமி ஜன்னல் வழியே வெளியே நின்ற முகம் தெரியாத மனித உருவங்களை பார்த்து சோஃபாவில் அமர்ந்திருந்த முத்துரங்கத்திடம், மாமா உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க போல சொல்லி தன் கையில் கொண்டு வந்த காஃபியை அவரிடம் வைத்து சென்றாள். காஃபி குடித்து வெளியே முத்துரங்கம் அவர்களை பார்த்ததும் முகமலர வாங்க வாங்க உறக்க கூவி மகிழ்ச்சியாக வரவேற்றார். அவர்கள் காம்பவுண்ட் கதவு திறந்து குனிந்து தலை நிமிராமல் உள்ளே நுழைய, சிவகாமி சீக்கிரவா, நம்ம வீட்டை தேடி விருந்தாளிங்க வந்திருக்காங்க குரல் கொடுத்தார். இதோ வர்ற மாமா என்று மறுகுரல் கொடுத்து வந்தவளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி. வாங்க அப்பா, வாங்க அம்மா. கையும் ஓடல காலும் ஓடாமல் பரபரப்பாக வரவேற்றார். ஞானாம்பாளுக்கும் அவள் கணவனுக்கும் மகள் வரவேற்பை எப்படி எதிர்கொள்வதென்று தெரியாமல் மௌனமாக தலை குனிந்து முத்துரங்கத்திடம் வந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை சிவகாமி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை. இதோ ஒரு நிமிஷத்துல காஃபி கொண்டு வரேன். அவர்களை உபசரிக்க மகிழ்ச்சி பரபரப்பாய் உள்ளே ஓடினாள். அவள் காஃபி போட்டு எடுத்து வருவதற்குள் இவர்கள் முத்துரங்கத்திடம் மொத்த விஷயத்தையும் சொல்லி முடித்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவள் வரும்போது, ஒன்றும் பயப்படாதீங்க, நாளைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதையும் மீறி ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா நானே வந்து அதை அகற்றுவேன் உத்தரவாதம் அளித்தார். அது மட்டுமே இவள் காதில் விழுந்தது. காஃபியை அவர்களிடம் நீட்டிய சிவகாமி முகத்தில் கலவரம். என்ன மாமா கேட்டார். பொறுமையாய் சொல்றேம்மா என்றவர் அவர்கள் காஃபி குடித்து முடிந்ததும் வாசல் வரைக்கும் வந்த சொந்தம் உள்ளார வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகலாமே தன் பங்கிற்கு உபசரித்தார். கணவன் மனைவி இருவருக்குமே எதிரில் நின்றவர்களை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை. ஞானாம்பாளுக்கு ரொம்ப சங்கோச்சம். பரவாயில்லை, இப்போ மனசு சரியில்லை, அப்புறமா அடிக்கடி வர்றோமா இருவரிடமும் குனிந்த தலை நிமிராமல் சொல்லி நகர்ந்தாள். அவர்கள் கேட் தாண்டி தலை மறைந்ததும் என்ன மாமா விஷயம் மறுபடியும் மாமனாரை கேட்டாள் சிவகாமி. அது ஒண்ணுமில்ல சிவகாமி, ஒரே ஊர்ல வாழ்ந்தாலும் வளர்த்த தாய் தந்தை முகத்துல முழிக்க முடியாத வருத்தம் என் மருமக முகத்துல இருந்தது. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சேன். அதனால உங்க அம்மா நிலத்தை எனக்கு தெரிஞ்சவனை விட்டு வேலி போட்டு ஆக்கிரமிப்பு செய்ய சொன்னேன். அவனும் தான் சொல்படி செய்தான். என் கணிப்புப்படி உங்க அப்பா அம்மா அங்கே இங்க போய் முடியாம கடைசியில என்னை தேடி வந்தாங்க. இனி வரப்போக இருப்பாங்க. இனி என் மருமக முகத்திலும் வருத்தம் இருக்காது. என்ன செய்யறது சிவகாமி, இன்னா செய்தாரை இப்படியும் ஒருக்க வேண்டியிருக்கு, இழுக்க வேண்டியிருக்கு சொல்லி வாஞ்சையாய் மருமகள் முகத்தை பார்த்தார். மாமா என்று சிவகாமி நெகிழ்ந்தாள் என்றார்.